ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டெசர்ட் தான் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம நாட்டு டெசர்ட்டில் ஃபாரின் டெசர்ட் தான். அது ஷாஹி டுக்டான்னு சொல்லுவாங்க. இது முகல் எம்பரர் வந்து இங்கே நம்ம நாட்டில் இது பண்ணும்போது இந்த டிஷ் பண்ணுவாங்க. ராஜாக்களுக்கு தான் இது வந்து பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதான் சரி இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். எப்பொழுதும் லட்டு மைசூர் பாகு ஜாங்கிரின்னு பண்ணுறோமே நியூ இயருக்கு, அதுக்கு பதிலாக இது பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். என் பேத்தியும் ரொம்ப கேட்டுண்டா, அதான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன், என்ன என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒன்று டெசர்ட் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, ஷாஹி டுக்டா. இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நம்ம அதுக்கு பால் வேணும், பால், சுகர், ப்ரெட்டு, ஏலக்காய் பொடி வாசனைக்கு, கார்னிஷிங்க்கு வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா மூணும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் குங்குமப்பூ போடணும். இதான் அதுக்கு தேவை. ஆயில் வந்து இதை பொரிக்கிறதுக்கு ஆயில் வேணும். இதான் தேவை. எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பால் அடுப்பில் ரெவடி பண்ணணும். அதுக்காக பால் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் 3/4 லிட்டர் பால், நல்லா திக்கான பால் தான் வச்சுருக்கேன். இது நல்லா காயணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதை அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிச்சா அது நல்லாவே இருக்காது டிஷ்ஷு. அதனால் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பக்கத்தில் இருந்து நல்லா சுருங்கி திக்காகிற வரைக்கும் காய வைக்கணும். நல்லா கொதிக்கிட்டோம். இந்த ஓரத்தில் வர ஆடையெல்லாம் எடுத்து அதுலேயே விடணும். கொஞ்சம் பொறுமையாக அதை பண்ணணும். இதை காயட்டும் பார்க்கலாம். இப்போ ப்ரெட்டோட ஓரம் பூரா கட் பண்ணி எடுத்துடணும். அந்த ஓரம் அந்த இந்த ப்ரௌன் பார்ட்ஸ் பூரா எடுத்துகிட்டு ஒயிட் இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி இப்படி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வச்சுக்கணும். ப்ரெட்டெல்லாம் கட் பண்ணியாச்சு. ப்ரெட் கட் பண்ணுறதுக்குள்ளே பால் கொஞ்சம் நல்லா கொதிக்கிறது. பால் கொஞ்சம் வத்தட்டும். இந்த நம்ம ப்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நல்லா பால் பொங்கிடுது. நல்லா கொதிக்குது. இந்த ஓரத்தில் உள்ள ஆடை எல்லாம் அப்படி எடுத்து உள்ளேயே இது பண்ணிக்கணும், விட்டுக்கணும். இல்லைன்னா அது கருகிடும். ஆடையெல்லாம் பால் டேஸ்ட்டே இருக்காது. அந்த ஆடை தான் அதுக்கு டேஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக பக்கத்துலேருந்து பொறுமையாக அதை இது பண்ணணும். ரெவடி தான் அதுக்கோட டேஸ்ட்டு. அதை கொஞ்சம் நல்லா பாஸ் பண்ணணும். ஆடையெல்லாம் அப்படி நல்லா எடுத்து உள்ளேயே விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வற்றி கெட்டி ஆகணும். இதுக்கு வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன், ஏலாச்சி பவுடர். இந்த முந்திரி பாதாமெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம், ஸ்லைஸ் பண்ணி அதை கொஞ்சம் போட்டுடலாம். அதில் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுடலாம். இது வந்து நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கு பால் வச்சினாலே அது யூஸ்வலாக கலர் வந்துடும். குங்குமப்பூ போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். கலரும் நல்லா ஆரஞ்சு கலராக வரும். நல்லா கொதித்து வத்தட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். 1/4 மணி நேரம் கூட ஆகும். கொதித்து கொஞ்சம் வத்தட்டும். நம்ம ஜீரா வச்சு முதல்ல பொரித்து எடுத்துப்போம் ப்ரெட்டை, அப்புறம் ஜீரா வச்சுக்கலாம். இது கொதிக்கட்டும். நான் நல்லா வத்தினோடனையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. இப்போ வந்து நான் இதெல்லாம் போட்டு ப்ரெட்டெல்லாம் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லைன்னா ப்ரெட்டு ஃபுல் எண்ணெயும் சக் பண்ணிடுறோம். அப்புறம் இது டிஷ்ஷு நல்லா இருக்காது. அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு அப்புறம் போடுங்க. இல்லைன்னா அப்புறம் டிஷ்ஷு பூரா ஆயில் வாசனை அடிக்கும். இதுன்னா எண்ணெய் குடிக்காது. நல்லா சூடு பண்ணியிருக்கேன் பாருங்கள், புகை வர மாதிரி.
இது எல்லா ப்ரெட்டையும் பொரித்து எடுத்துக்கலாம். இங்கே பால் ரெடி ஆகிட்டுருக்கு ரபடிக்கு. அதுக்குள்ளே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாமே, இது பொரிச்சிடலாமேன்னு தான் அதை பொரிக்கிறேன். அங்கே பால் எவ்வளோ ரபடி ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போகிறோம். நல்லா திக்காகிட்டு பாருங்கள். இப்போது இந்த டயத்தில் அதுக்கு 2-3 ஸ்பூன் சுகர் போடணும். சுகர் தாங்க பண்ணணும், சுகரில் தான் பண்ணணும். இதை வெல்லம் நாட்டு சர்க்கரையெல்லாம் அதுக்கு ஆகாது. 3 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். சுகர் போட்டு இன்னும் கொஞ்சம் திக்கானால் போகிறோம். இந்த இவ்வளோ தூரம் ஆகிட்டுருங்க. கொஞ்சம் திக்கானால் போகிறோம். அதை கொதிச்சுட்டுருக்கு. இன்னும் பாகு வச்சு இது பண்ணோம். கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது சரி புதுசாக பண்ணலாமே டிஷ்ஷு, வேறு நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் லட்டு அது இது பண்ணுறோம், இது பண்ணி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறேன். நியூ இயர்க்காக கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தி தான். அது ரொம்ப பதம் பார்த்து பண்ணணும். எல்லாமே பண்ணினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த சாஸ் பேனில் வந்து ஒரு கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். அதுக்கு 1 கப்பு தண்ணி, ஒன்று கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நல்லா கலந்துட்டு ஜீரா பண்ணணும். ஜீரா வந்து நல்ல இது கம்பி பதமெல்லாம் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சால் போதும். அப்புறம் கம்பி பதம் மாதிரி வந்ததுன்னா அப்புறம் ப்ரெட்டை இதில் முக்கும்போது ஒரு மாதிரி பூத்த மாதிரி ஆகிடும். ப்ரெட்டு வந்து சக் பண்ணிக்காது. அதனால் கொஞ்சம் அதை கொதிச்சா போதும். கொதிச்சு இந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். அந்த அளவுக்கு இந்த சர்க்கரையை வந்து இது பண்ணிக்கணும். கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தி தான், நான் நல்ல டிஷ்ஷு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என் பேத்தி சொல்லிகிட்டே இருந்தா பண்ணி தரீங்களா, ஹோட்டலில் சாப்பிட்டேன் நல்லா இருந்ததுன்னு. சரி அதுக்காக தான் நியூ இயர்க்கு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பண்ணலாமே அப்படின்னு. நல்லா கரையட்டும். இதில் வந்து ஒரு பிஞ்சு ஏலக்காய் போட்டுக்கலாம். வாசனைக்கு கொதிச்சு கரைஞ்சால் போதும். கரைஞ்சி ஒரு செகண்ட் 2 செகண்ட் இருந்தால் போதும். எல்லாமே பொறுமையாக பண்ணணும். கொதிக்கும். இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கலாம். அவ்வளோதான், பதம் வந்துடுது. பிசுபிசுப்பு பதம் வந்தால் போதும். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து இதில் முக்கி எடுக்கணும். இந்த காமிக்கிறேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இந்த ஜீரா ஆயிடுத்து. இப்போ ப்ரெட்டை வந்து இந்த ஜீராவில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 2 செகண்ட் இருந்தால் கூட போகும். பாருங்கள் நல்லா இன்ஜின் இருக்குது.
நல்லா இப்படி போட்டால் நல்லா ஜீராவை எடுத்துக்கும், குடிச்சிக்கும் அது. ஒரு சைடு ஒரு பக்கம் 2 நிமிஷம், இன்னொரு பக்கம் 2 நிமிஷம். 2 செகண்ட் 2 நிமிஷம் 2 செகண்ட் இருந்தால் போதும். அதுக்குள்ளே எடுத்துன்றது. எப்படி பாருங்கள், நல்லா ரெடி ஆகிட்டு, நல்லா கலராகவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு, நல்லா திக்காகிட்டு. இப்போ இதை வந்து இது மேலே அப்படியே ஊற்றிடும். மேலே ஊற்றிட்டு இதை இன்னும் கொஞ்சம் வேணால் ஊற்றிடலாம். சூப்பராக இருப்பாங்க. இப்போ இந்த பாதாம், பிஸ்தா, கேஷ்யூலாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படி மேலே கொஞ்சம் தூவி விட்டுட்டு குங்குமப்பூ போட்டுட்டோன்னா சூப்பரான ஷாஹி டுக்டா ரெடி ஆகிட்டு. பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லாயிருக்கு. இப்போ அதை டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஷாஹி டுக்டா இந்த டெசர்ட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த டெசர்ட் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா என்னோடய செல்ல பேத்தி, எங்கள் வீட்டு குட்டி மகாராணி. நான் தான் வரணும். இப்போ டேஸ்ட் பண்ணி அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். சாப்பிட்டு பாரு. டேஸ்ட் பண்ணி பாரு. நல்லா இருக்கம்மா, சூப்பராக இருக்கு. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டதை விட நல்லா இருக்குங்க. ஓ, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தி தான். இது ஜீரா பண்ணணும், ரெமடி பண்ணணும், இது பொரிச்சு எடுக்கணும், ப்ராசஸ் ஜாஸ்தி. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது முகல் டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. அவங்க முகலாயர்கள் வந்து நம்ம நாட்டை ஆண்டும்போது அவங்க வந்து இதை விட்டுட்டு போன டிஷ் தான். ஆனால் நல்லா இருக்குது. நாங்கள் அதை தான் பண்ணி பார்த்தேன். என் பேத்தி ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தா, பண்ணுங்க அம்மான்னு. சரின்னு தான் பண்ணி கொடுத்தேன். நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக இந்த வருஷத்துலேருந்து நல்லா ஆரோக்கியமாக உடல் நலத்தோட மன நிம்மதியோட எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுலேருந்து உங்கள் ஃபேமிலியில் வந்து ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்கணும். ஸோ ஐ ஜஸ்ட் ப்ரே ஃபார் யூ. தேங்க்ஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Wish you a happy new year to my friends and families and my subscribers. Wish you a happy new year. Thank you for watching. இந்த டெசர்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு.
இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க. எங்கள் வீட்டு குட்டி மகாராணி என் பேத்தி. அதுக்குள்ள 4 வாட்டி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. மண்டே மேல கொண்டெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. ஆஃப் பண்ணிருப்பாங்க. நல்லா சாய் டுக்குடா நல்லா வந்திருக்கு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கெஸ்ட்டு வரப்போகிறாங்க. அவங்க யாருன்னா எங்கள் வீட்டு குட்டி மகாராணி. எப்பா கூப்பிட்ட உடனே வாப்பா. மகதி டேஸ்ட்னா கொஞ்சம் அவ்வளோ நினச்சேன். எப்பா கேமரா பின்னாடி இருக்கிற என்ன விட்டுட்டீங்களேப்பா. நான் சும்மா இதை எடுத்துக்கோங்க, நான் எடுத்துக்கிறேன். நல்லா இருக்கு. ஏய் லைவ் ஓடிக்கிட்டே இருக்குப்பா. இல்லை அவ தானே பேசணும். சாப்பிட்டேன்ப்பா. நீங்க பேசிட்டு இருங்க. நீ பேசிட்டுமா ஹாப்பி நியூ இயர் அந்த மாதிரி சொல்லுமா. இப்போ பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். அப்போ வந்து இப்போ சொல்ல மறந்துட்டேன். ஹாப்பி நியூ இயர். வீடியோவே முடியல. நல்லா இருக்குப்பா. டேஸ்ட் சூப்பர். அது எடுக்கவே வர மாட்டேங்கண்ணா. அந்த அந்த ஸ்பூன் வச்சுக்கோ. ஏய் எனக்கு ஒரு வாய்ப்பா. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்லாம் பண்ணுங்க. இந்த தூக்கத்துல பேயும் வந்துருவாங்க.